மேசையின் சூரத்தை கண்ட நாம் அது மேசையே தான் என்று நம்பித்தான் அதில் பேப்பரை வைத்து எழுதுவோம். அதாவது ஒவ்வொரு பொருளின் வடிவமைப்புக்கு ஏற்றபடி, சூரத்துக்கு ஏற்றபடிதான் நாம் அவற்றை பயன்படுத்துவோம். மேசையில் இருந்து கொண்டு கதிரையில் பேப்பரை வைத்து எழுதக்கூடிய முட்டாள்கள் நம்மில் எவருமே கிடையாது. மேசை, கதிரை, ரூலர், நாய்க்குட்டி, சிவபெருமான் ஆகிய அத்தனை சூரத்துக்களை ஒன்றை விட்டு மற்றொன்றை வெவ்வேறாய் காணுகிற நாம் அவ்வவற்றின் சூரத்தை, அதாவது இயற்கை அமைப்பை அடிப்படையாய் கொண்டுதான் அந்த பொருட்களை அவசியத்துக்கேற்றபடி நாம் கையாளுகிறோம். ஆனால் இந்த பொருட்கள் யாவும் மரத்தின் ஒவ்வொரு சூரத்துத்தான் என்று, அதாவது மரத்தை கொண்டே இந்த கதிரை, மேசை செய்யப்பட்டுள்ளது என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆயினும் இந்த பொருட்கள் யாவும் மரமாய் இருப்பதால் மரப்பொம்மையான சிவபெருமானுக்கு செய்யும் கும்பிடுதலை நாய்க்குட்டி பொம்மைக்கு நாம் ஒருபோதும் செய்ய போவதில்லை, செய்ய முடியாது. இப்போது நமது மேசை, கதிரை மற்றும் பொருட்களை பார்வையிட்ட ஓர் அறிஞர், கதிரை, மேசை, ரூலர், நாய்க்குட்டி, சிவபெருமான் யாவும் மரம்தான் அல்லது மரத்தின் வேறானவை அல்ல, அல்லது மரமே பொருட்களாய் காட்சியளிக்கிறது, அல்லது இவை யாவும் மரத்தின் சூரத்துக்கள் தான் என்று கூறுகிறார். அவரின் கூற்றை சிந்தித்த நாம் அவர் சொல்வது உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டோம். ஆயினும் அப்படி உண்மை கொண்ட நாம் கதிரையை மேசையாகவும், மேசையை கதிரையாயும், நாய்க்குட்டியை சிவபெருமானாயும், சிவபெருமானை நாய்க்குட்டியாயும் பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். நிச்சயமாக இப்படி ஒன்றை மற்றொன்றாய் நாம் நம்பவும் மாட்டோம், பயன்படுத்தவும் மாட்டோம். இது ஏன்? ஒவ்வொரு பொருளும் இடத்தால், காலத்தால், சூரத்தால், குணத்தால் வேறுபட்டிருப்பதை அறிகிற நாம் ஒவ்வொரு பொருளையும் அதன் இயல்பான தன்மைக்கு ஏற்பவே பயன்படுத்துகிறோம். கதிரை, மேசை, ரூலர், நாய்க்குட்டி, சிவபெருமான் யாவும் மரமென்ற ஓர் மூலப்பொருளின் சூரத்துக்களாக இருந்தும் நாம் அவற்றை அவற்றின் இயல்புக்கு ஏற்றபடி பயன்படுத்துவது போல பன்றி, நாய், மகள், மனைவி, மலம், ஜலம் போன்றவற்றையும் முறைப்படிதான் பயன்படுத்த வேண்டும். மேசையில் இருக்காதே என்று விளக்குவது போல மகளை மனம் முடிக்காதே, அது ஹராம் என்ற விளக்கல் அவசியம்தானே. நல்ல உணவை உண், அழிக உணவை அல்லது நாயை, பன்றியை உண்ணாதே என்று ஏவல் விளக்கல் தர வேண்டியது அவசியமல்லவா? ஒவ்வொரு சிருட்டியையும் காலத்தால், இடத்தால், சூரத்தால், குணத்தால் நாம் வெவ்வேறாய் காண்பதால் ஒவ்வொரு சிருட்டிக்கும் ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டியது அவசியத்தினும் அவசியமே ஆகும். கதிரை, மேசையெல்லாம் மரத்தின் சூரத்துக்களே என்று அறிந்து கொண்டோம். அவற்றை அவசியத்துக்கு அமைவாய் முறைப்படி பயன்படுத்துவது போல சர்வ பேரண்டத்திலும் உள்ள சர்வ சிருட்டிகளும் இறைவனின் லாஹிர் என்ற வெளிப்பாடுதான் என்பதை அறிந்து கொண்ட நாமும் ஒவ்வொரு சிருட்டிக்கும் ஏற்ற வகையில் ஏவல் விளக்கல்களை அனுசரித்து தான் வாழ வேண்டும். தொழுகை முதலாம் அமல்களை கையாளத்தான் வேண்டும். நாம் முன்பு கூறிய மரம் என்ற உதாரணத்தில் ஓர் தவறு இருக்கிறது. அதாவது மரம் விகாரப்பட்டுத்தான் கதிரை, மேசை போன்ற பெயர்களை பெற்றது. இறைவனோ கிட்டழியாமலும் விகாரப்படாமலும் இருந்தபடியே இருந்து கொண்டுதான் தன்னிடத்தே தனக்காக லாயிராயும் காட்சியளிக்கிறான். சிருட்டி என்ற சூரத்தாய் காட்சியளிக்கிறான். மேசையையும் கதிரையையும் மரம் முற்றாய் சூழ்ந்த மொழித்தாய் இருந்தது போல இறைவனும் சர்வ சிருட்டிகளையும் சூழ்ந்த மொழித்தாயிருக்கிறான். இதில் எவ்வித குழப்பமும் வேண்டியதே இல்லை. அவனே எல்லாமாய் காட்சியளிக்கிறான் என்றால் ஏவல் விளக்கல் தேவையில்லையே என்பதும் தொழுகை நடாத்த முடியாது என்பதும் வரும் மறுச்சியும் வரட்டுவாகமாயும் அமைந்திருக்கிறது. நாய் நாய்தான், பன்றி பன்றிதான், மனிதன் மனிதன்தான், இறைவன் இறைவன்தான், ஒன்று மற்றொன்றாவதே இல்லை. தௌஹீதின் உண்மை பிடிபடாமையினால் தான் இவ்விதமான மயக்குகள் ஏற்படுகின்றன. குர்ஆனின் உறுதியான ஆதாரங்களின் படியும் ஹதீஸ்களின் படியும் சிந்தித்து ஆராயும் பகுத்தறிவின் படியும் நீங்காமல் நிலை பெற்றிருக்கிற வகுமியாகிய நாம ரூப பேதா பேதங்கள், அதாவது சர்வ சிருஷ்டியும் வெவ்வேறாய் உண்டு என்றும் அவை காலத்தால், இடத்தால், குணஸ்வாவங்களால் ஒன்றை விட்டு மற்றொன்று வேறுபட்டிருக்கின்றன என்றும் நம்பி அதன் ஹுக்குமின்படி சட்டங்களுக்கு அமைவாய் நடந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனிடம் கட்டாய கடமையாயும் இஸ்லாத்தின் பூரணமாய் அனுமதிக்கப்பட்ட சுத்த ஈமானாயும் இருக்கிறது. நாய் நாய்தான், பன்றி பன்றிதான், அல்லாஹ் அல்லாஹ்தான், ஒன்று மற்றொன்றாகவே இல்லை. இவை யாவும் ஒன்றே என்று எந்த ஓர் மோமினும் எந்த ஓர் தௌஹீதுவாதியும் கூறுவதே இல்லை.
இப்படி கூறுவதாய் விளங்கிக் கொள்வது பாமர மக்களின் அதாவது விளங்குபவரின் அறிவீனமாகும். இவ்வித பேதங்கள் யாவுக்கும் உண்மை அதாவது ஹக்கு உஜூதாக இருக்கிறது என்று அறிவதே தௌஹீதாக இருக்கிறது. எப்படி என்றால் கஹார் அடக்கி ஆழ்பவன், அஃபார் பெரும் தன்மையாய் மன்னிப்பவன், வாரு நஷ்டம் கொடுப்பவன், நாபியு இலாபம் கொடுப்பவன் போன்ற திருநாமங்கள் ஒன்றுக்கு மற்றொன்று நேர் விரோதமாய் இருப்பினும் இந்த பண்புகள் எல்லாம் உள்ளதாயிருக்கிற ஏகமான அதாவது இரண்டில்லாத ஒன்றாயுள்ள உஜூதுக்கே உரியனவாய் இருக்கின்றன என்பதை விளங்கி தெளிவதே தௌஹீதாயிருக்கிறது. ஞானம், வேதாந்தம், தௌஹீது என்பது இதுவே. இப்போது நுட்பமான ஓர் விளக்கம் தர விரும்புகிறேன், கூர்மையாய் கவனியுங்கள். கனவு காட்சியில் தனக்கு அந்நியமாய் கண்ட பொருட்கள் தானாயும் எங்களுக்கு அந்நியம் போலவும் மனதுக்கு தென்படுகின்றன. அதாவது மனம் தானே கனவாகவும் தனக்கு அந்நியமான பொருள்களாகவும் கனவை காண்பது போல உண்மை தானாகவும் உண்மைக்கு அந்நியம் போலவும் மனதுக்கு தென்படும் பொருட்கள் சிருட்டி என்ற பெயரில் காட்சியளிக்கின்றன. இந்த சிருட்டிகள் ஒவ்வொன்றும் நீங்காமல் நிலை பெற்றுள்ள வகுமில் கட்டுண்டிருப்பதால் அதாவது குன் என்ற இறைவனுடைய சொல்லில் கட்டுண்டிருப்பதால் தங்களை ஹக்கை விட்டும் வேறான தனித்தனி பொருட்களாய் கணிக்கின்றன. கனவில் கண்ட மாடு கனவில் உலாவிய உன்னை அல்லது நம்மை முட்டும் போது நானும் நீயும் ஒன்றே என்ற உணர்வோடு முட்டுவதே இல்லை. கனவில் கண்ட நாய் நம்மை கடிக்கும் போது நீ வேறு நான் வேறு என்ற திடமான உறுதியான நம்பிக்கையோடு தான் கடிக்கிறது. அதே போல கனவில் வெளியான எந்த பொருளுக்கும் கனவின் போதும் நான் மனத்தின் தோற்றங்களில் ஒன்றே என்பதும் நான் என்று உணர்வது மனமே என்பதும் தெரிவதே இல்லை. அப்படி தெரிந்துவிட்டால் கனவே கலைந்து போகும். அதை தவிர அப்படி உணர்வது மனமே அன்றி கனவில் வெளியான பொருளாகவும் இருக்காது. கனவில் வெளியான ஒவ்வொரு பொருளும் உணர்ந்திருந்தது போலவே சிருட்டிகளும் சர்வ பிரபஞ்சங்களிலும் உள்ள சகல பொருட்களுமே நான் நான் என்றும் தம்மை வெவ்வேறாய் இருக்கிறோம் என்றும் உணர்ந்திருக்கின்றன. இதுதான் நான் என்று உணர்கிற உணர்வை தமிழில் அகங்காரம் என்றும் அரபியில் அனானியத்து என்றும் கூறப்படும். இந்த அனானியத்து இருக்கும் வரையும் அதாவது அழிந்தொழியும் வரையும் ஒவ்வொரு சிருட்டிக்கும் நான் ஓர் சிருட்டி பொருள்தான் என்ற உணர்வு இயல்பாகவே உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும். இந்த உணர்வுள்ள பொருட்களையே இந்த உணர்வுள்ள சிருட்டிகள் ஹக்குக்கு அதாவது உண்மைக்கு அந்நியமாய் வேறாய் கருதுகின்றன. இந்த உணர்வு மாய்ந்தொழிவது பேச்சளவில் இலகுவாய் தென்பட்டாலும் செயலளவில் இலகுவான ஓர் விஷயமே அல்ல. இந்த அகங்காரம் அல்லது அனானியத்து என்னும் உணர்வு மாய்ந்தொழியும் நிலைமையைத்தான் கட்டவள்கள், தஜர்ருத்து, மௌத்தாகாமல் மௌத்தாகுதல் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதாவது கனவில் இருந்த ஓர் பொருள் நான் மனமே என்று உணரும் போது கனவும் தானும் இல்லாது வெளிப்படைவது போலவே இந்த உணர்வு மாய்ந்தொழிபவர்களும் இல்லாதொழிகிறார்கள். இதற்கு அதிகமாக இதை விவரிக்க முடியாது, விவரிக்க கூடாது. இந்த நிலைமை சாதாரண மனிதனுடைய அறிவில் திடீரென அமைய முடியாத ஒரு நிலைமையாகும். இது இந்த நிலையை பெறுவதுதான் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதன் நோக்கமாய் அமைந்திருக்கிறது. இதை மனிதனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் கலிமாவும் நபிமாரும் தேவையானார்கள். இந்த நிலைமை எய்தாத மனிதன் நான் ஓர் சிருட்டி என்ற உணர்வில் இருந்து விடுபடவே முடியாது. இந்த உணர்வு நீங்காத வரையில் பூரணத்தன்மையையோ சாந்தியையோ சுவர்க்கத்தையோ லிகாவையோ அடைய முடியாது. இந்த உணர்வு 1-2 தினங்களில் அல்லது பல மாதங்களில் மாய்ந்தொழியக்கூடியதாயும் இல்லை. இந்த நிலைமையை பெற பல வருடங்களும் பிடிக்கலாம். இறக்கும் வரையிலும் இந்த நிலைமை கிட்டாமலும் போகலாம். இவ்விதமான தன்னுணர்வோடு வாழும் மனிதன் நான் என்பது பெரும்பாலும் இந்த பௌதிக உடலேதான் என்று உணர்கிறான். இது போலவே மற்றும் சிருட்டிகளின் வெளி உடல்களையே இவன் சிருட்டியாகவும் காணுகிறான். இதே உணர்வு இப்லீஸுக்கும் இருந்ததனால் தான் இறை ஏவலுக்கு மாறு செய்தவனாய் லானத்து பெற்றவனாய் கணிக்கப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனிதர் களிமண்ணினால் சிரட்டிக்கப்பட்ட உடலேதான் என்றும் தான் நெருப்பினால் செய்யப்பட்ட உடலேதான் என்று நம்பிய தவறான நம்பிக்கை தான் இபிலீஸை அவனிருந்த உயர் பதவியை விட்டும் தாழ் பதவியை கொண்டு சென்றிருக்கிறது.
இதே போல நான் ஒரு சிருஷ்டியே என்றும் நான் என்பது இவ்வுடலே என்றும் நம்பியுள்ள மனிதன் தாழ்பதவியில் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் நான் யார் என்பதை உணர்ந்து தன் சுய நிலைமையில் தரிக்க வேண்டியவனாயும் இருக்கிறான். இந்த மனிதன் தன்னுடைய சுய நிலைமையை அடைய அறிவுத்துறையில், அதாவது ஆன்மீக துறையில் எத்தனையோ படித்தரங்களை கடந்துதான் செல்ல வேண்டியவனாயும் இருக்கிறான். இவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உணர்வுகளில் மிருகம், ஷைத்தான், மலக்களுக்குரிய குணங்களும் உணர்வுகளும் தனக்கென்றே சொந்தமான சில குணங்களும் கலந்தே இருக்கின்றன. இந்த மனிதன் அறிவு தெளிவில்லாதவனாய் இருப்பதால் தன் சொந்த குணத்தோடு மட்டும் வாழ முடியாதவனாயும் இருக்கிறான். மற்றும் குணங்கள் என் உயர் பதவிக்கு உதவியாய் தரப்பட்டவைதான் என்பதையும் அறியாதவனாயும் இருக்கிறான். ஆகவே இவ்விதமான இருளில், அதாவது அறியாமையில் மூழ்கியுள்ள மனிதனுக்கு அவன் தன் உயர் நிலையை எட்டிப்பிடிப்பதற்கு உதவியாக சில உபாயங்களை விளக்குவதும் உயர் பதவியை எய்துவதற்கு தடையான விஷயங்களை தடுத்து நிறுத்துவதும் அவசியமல்லவா? ஆகவே சிருஷ்டி என்ற கட்டில் சிக்கியுள்ள மனிதன் தன் உயர் பதவியை பெறுவதற்காக ஏவல், விலக்கல், அச்சம், ஆதரவுகளை ஊட்ட வேண்டியது நீதியான தேவையான ஒரு விஷயம்தானே. ஆரம்ப நிலையில் மகிழ்ச்சியில் ஊறியுள்ள மனிதனுக்கு சட்டங்களும் வேதமும் வழிகாட்டிகளும் அவசியம்தான். அச்சம், ஆதரவு ஊட்டுவதும் அவசியம்தான். ஆனால் அவை உண்மையின் அடிப்படையில் அவசியத்தின் அளவாய் அமைந்திருக்க வேண்டும். வழிகாட்டிகளான நபிமார்களும் அவர்கள் எமக்களித்த வேதங்கள், சட்டங்களும் நீதியானவையாய் அவசியத்தின் அளவு தரப்பட்டிருந்தோம். எம்மில் மிக பலர் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாமையினால் குறிக்கோளை மறந்தவர்களாய் இருந்ததால் நபிமாரால் தரப்பட்ட உண்மைகளை புரட்டி நேர் விரோதமான திசையில் கிறுக்கி அளவுக்கு அதிகமான அச்சம், ஆதரவுகளை ஊட்டியிருக்கிறார்கள். ஆகையால் தான் இன்றுள்ள மனிதர்கள் மிக பெரும்பாலார் உண்மைதான் என்று அறிவு ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த உண்மையை உதறி தள்ளிவிடுகிறார்கள். மனிதனுடைய ஆரம்ப நிலைமை, அதாவது ஈமான், வளரும் பயிருக்கு ஒப்பானது. அந்த பயிரை காப்பதற்காக நீர், காற்றோட்டம், பசலை, வேலி முதலியவை அவசியம் தேவையானவைதான். அந்த சிறு பயிர் வளர்ச்சி அடைந்து பெருமரமாகிவிட்டால் வேலி இருப்பதும் இல்லாமல் போவதும் சமம்தான். ஏனென்றால் அந்த மரம் எந்த நிலைமையையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தில் இருப்பதால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உள்ள தெளிவு பெறாத, வகுமை நீங்காத மனிதர்கள் அறிவுத்துறையில் பலதரப்பட்டவர்களாகவே தென்படுகிறார்கள். அவர்கள் பட்டதாரிகளாக, கல்விமான்களாக இருப்பினும் சரிதான். உதாரணமாக ஓர் சிற்பம் செதுக்கும் விற்பனன் ஓர் கல்லை பார்க்கும்போது இந்த கல் எனது சிற்ப வேலைக்கு பொருத்தமானதா இல்லையா என்பதை நோக்குகிறான். ஓர் மேசன் அந்த கல்லை பார்க்கும்போது இக்கல்லில் எத்தனை கியூப் கல் எனது வீட்டு வேலைக்கு தேவைப்படும் என்று நோக்குகிறான். அதே கல்லை ஓர் ரசாயன விற்பனன் பார்க்கும்போது அந்த கல்லின் ஒப்பு, அடர்த்தி, அதில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் எவை என்பதையே பார்க்கிறான். அதே கல்லை ஓர் பூகோள விற்பனன் பார்க்கும்போது வேறொரு கோணத்திலும், விஞ்ஞானி பார்க்கும்போது இன்னும் ஒரு கோணத்திலும் பார்க்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவருடைய ஆராயிலும் எது சரி எது பிழை என்று நோக்கினால் எல்லாமே சரிதான் என்ற முடிவுக்கே வர வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரே உண்மை பொருள் பற்பல சூழ்நிலைகளில், பற்பல அறிவு தகுதிகளிலே வெவ்வேறான விளக்கத்தை கொடுப்பதாய், வெவ்வேறான கோட்பாடுகளை விளக்குவதாய் அமையலாம். ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு வேறுபாடும் அப்பொருளில் இல்லவே இல்லை. எனினும் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவின் படித்தரத்திற்கு ஏற்ப தத்துவ விளக்கம் வெவ்வேறு வகையாய் தென்படுகிறது என்பதுதான் உண்மையாகும். இதுபோல உலக விவகாரங்கள், அரசியல், மதம், கொள்கை, அனுஷ்டானம் மற்றும் எல்லா விஷயங்களிலுமே மனித இனம் அறிவுத்துறையில் வேறுபட்டுத்தான் இருக்கிறது. இந்த மனித இனத்தை அவாம்கள், அதாவது சாதாரண அறிவு விளக்கம் குறைந்த மக்கள், கவாஷிகள், அறிவு விளக்கம் உடையவர்கள் என்று இரண்டு பகுதிகளாக வகுத்து கொண்டு நாம் இப்போ ஓரளவு விளங்குவோம். ஒரு சாதாரண மனிதன், அதாவது அறிவு விளக்கம் இல்லாத பாமரன், நான் ஓர் சிருஷ்டியே என்ற உணர்வுடையவனாய் இருக்கும் வரையிலும் அவனுடைய வினைகளின், அதாவது செயல்களின் பிரதிபலன்களை அவனை ஏற்படுத்திக் கொள்கிறான். அந்த செயல் நன்மையானாலும் தீமையானாலும் சரிதான். அவனுடைய செயல்களை மீறக்கூடிய இன்பமோ துன்பமோ, நன்மையோ தீமையோ, சுகமோ துக்கமோ அவனுக்கு ஏற்படுவதே இல்லை. இவ்வித நிலைமையில் உள்ள மனிதன்
யாவும் இறைவன் செயலே என்பதை பலாத்காரத்தினால் வெளிமனத்தினால் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவனுடைய அறிவும் உள்மனமும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இந்த சொல் அவனுடைய அறிவுக்கு இப்போது பொருந்தாததாகவே தென்படுகிறது. ஏனென்றால் இம்மனிதன் சிருட்டியாகிய தன்னையும் சிருட்டிகர்த்தாவான இறைவனையும் வேறு வேறாய் கண்டு கொண்டிருப்பதால் இறைவனே நான் என்று உணர்பவனும் செயலில் ஈடுபட்டவனும் செயலும் என்பதை அறியாதவனாய் இருப்பதால் எல்லாம் இறைவன் செயலே என்பதை பலாத்காரத்தினால் வெளிமனத்தினால் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவனுடைய அறிவும் உள்மனம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இப்படியெல்லாம் இறைவன் செயலே என்று கூறுவது அவனுடைய அறிவில் நிச்சயமாக குழப்பத்தை ஏற்படுத்தவே செய்யும். அதாவது இந்த சாதாரண மனிதன் அறிந்துள்ள நம்பியுள்ள கோட்பாடு அல்லது ஜீவபோதம் நான் ஓர் சிருட்டியே என்பதுதான். இந்த கோட்பாடு அவரவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்றபடியே தவாபு அதாபு முதலாம் பெறுபவர்களை பெறுவார்கள் என்ற அளவோடு முடிவடைந்து விடுவதால் இதற்கு அதிகமாய் ஆத்மீக துறையில் முன்னேற அவனால் முடியாமலே போய்விடுகிறது. அதாவது ஆரம்ப கல்விக்கூடங்களில் கலிமாவின் உண்மை விளக்கப்படாமையாலும் ஆத்மீக துறையை மூடிமறைக்கக்கூடிய விவரங்கள் கொடுக்கப்பட்டமையினாலும் அவன் உண்மைக்கு மாறான எதிர் திசையில் செலுத்தப்பட்டமையினாலும் தான் மனிதனுக்கு இந்த நிலைமை ஏற்படுகிறது. ஆத்மீக துறை மறைக்கப்படாமல் அவனுக்கு ஆரம்பத்தில் விளக்கப்பட்டு அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்களுக்கு மேலான ஆத்மீக விளக்கம் என்பதும் ஒன்று உண்டு என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் அவன் என்றோ ஓர் நாள் தன் உயர் பதவியை அடைந்தே ஆவான். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியே இறுதியான முடிவானது என்றும் இதற்கு மாற்றமான அல்லது உயர்வான விளக்கங்கள் எல்லாம் பிழையானவை வழிகேடானவை என்றும் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் போது அந்த மனிதன் உயர் பாதையை பெறுவது எப்படி? அவன் உயர் பாதையின் விவரமான உண்மையை மறக்கத்தானே முற்படுவான். ஆகவே இந்த அதாவது சாதாரண பாமர மனிதன் கவாஷ்களுடைய நிலையை பெற முடியாதவனாயும் அவருடைய அறிவை மறுத்து அதை பிழையாகவும் தான் காணுகிறான். ஓர் மரத்தை எடுத்துக்கொள்வோம். பல கோடிக்கணக்கான இலைகள், நூற்றுக்கணக்கான கிளைகள், பல ஆயிரக்கணக்கான பூக்கள், பிஞ்சுக்கள், பழங்கள் எல்லாம் சேர்ந்த ஓர் கூட்டு பொருளை அதாவது சமஷ்டி பொருளை மரம் என்று சாதாரண மனிதன் நம்புகிறான். நல்ல தீய பல கோடான கோடி சிருஷ்டிகளும் இறைவனும் சேர்ந்த கூட்டு பொருள் தான் பிரபஞ்சம் என்று நம்பியதை போலவே தான் மரத்தையும் காணுகிறான். ஆகவே கூட்டுப்பொருளான மரத்தின் இலை, கிளை, பட்டை, பூ, காய் முதலான ஒவ்வொரு அங்கமும் தனித்தனி பொருட்களே என்றும் அவை ஒவ்வொன்றும் காரண காரிய பொருத்தத்தோடு அமைந்த சொந்தமான தனித்தனி செயலுடையவை என்றும் காணுகிறான். பட்டையின் வேலையை இலையும் இலையின் வேலையை பழமும் செய்வதாக அவன் காண்பதே இல்லை. ஆனால் மரம் முழுவதையும் பொது நோக்காக பார்ப்பவர்களுக்கு இலை, காய், கிளை முதலாம் அங்கங்கள் யாவும் மரத்தின் பேரமைப்பில் அமைந்து விடுவதாகவே தென்படுகிறது. மேலும் இலை, காய், பூ, பழம் முதலாம் அங்கங்களின் செயல்கள் கூட வெவ்வேறாய் தென்படாமல் யாவும் மரத்தின் செயலே என்றும் அமைந்து விடுகிறது. அதாவது பட்டை, கிளை, இலை முதலாம் பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனிப்பொருள் என்று ஆகாமல் மரம் என்பதிலே கட்டுண்டு விடுகின்றன. பல கோடாகோடி அலைகள், நுரைகள் உள்ள கடலை பொதுவாய் நோக்கும்போது அலை, நுரை என்பவை தனித்தனி பொருட்களாயும் தனித்தனி செயல்கள் உள்ளவையாயும் இல்லாமல் கடலின் பேரமைப்பில் அடங்கி விடுவது போல அறிஞர்களின் அதாவது கவாஷ்களின் அறிவில் இறைவனின் பேரமைப்பிலேயே சர்வ பிரபஞ்சங்களும் அடங்கி விடுகின்றன. இந்த மகான்கள் இலை, கிளைகளை மரத்தின் பேரமைப்பில் ஒன்றாய் காண்பது போல, அலை, நுரைகளை கடலின் பேரமைப்பில் ஒன்றாய் காண்பது போல சர்வ பிரபஞ்சங்களையும் சர்வ தத்துவங்களையும் இறைவனின் பேரமைப்பில் ஒன்றாக ஒரே தத்துவமாக காண்கிறார்கள். இவர்கள் எந்த ஓர் பொருளையும் தனித்தனி பொருளாக தனித்தனி செயலுடைய பொருளாக காண்பதே இல்லை. தௌஹீத் என்பது இதுதான். அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய தோற்றங்களையும் அவனுடைய தத்துவத்தையும் தவிர நான் இருக்கிறேன் என்ற உணர்கின்ற தன்னை கூட ஓர் தனிப்பொருளாக அவர்கள் காண்பதே இல்லை. அல்லாஹ்வை தவிர நான் எதையும் பார்த்ததே இல்லை என்று அறிவதுதான் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மகான்களுடைய அறிவில் உண்மை பொருள், உண்மை அல்லாத கற்பனை பொருட்கள் மறைந்து விடுகின்றன. ஆனால் இலை, கிளைகளை காண்பவன் மரத்தை முற்றாய் அறியாதது போல, அலை, நுரைகளை தனித்தனியாய் காண்பவன் கடலை காணாதது போல, சிருட்டிகளை காண்பவன் இறைவனை காண்பதே இல்லை.
எல்லாம் அவன் செயலே என்பதை ஒப்புக்கொள்வதும் இல்லை. ஏனென்றால் மரத்தின் ஒவ்வொரு அங்கமும் தனித்தனி செயலுடையதாய், அலை நுரை ஒவ்வொன்றும் தனித்தனி செயலுடையவையாய் அவன் காண்பது போலவே சர்வ சிருஷ்டிகளும் தனித்தனி செயலுடைய தனித்தனி பொருட்களாக அவன் காணுகிறான். ஆகவே அறிவு விளக்கம் காணாத இந்த அவாங்களுக்கு அவருடைய கோட்பாடுகளுக்கு அமைவான சட்டத்திட்டங்கள், ஏவல் விளக்கல்கள் அவசியமானவைதான். ஆனால் இந்த சட்டத்திட்டங்கள் உண்மையை மறைப்பவையாய், திரிவுபடுத்தவையாய் இருக்கக்கூடாது. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உண்மையை மறைக்கக்கூடிய விளக்கங்கள், விவரங்கள் கொடுபடவும் தவறான கட்டுப்பாடுகளை அமைக்கவும் கூடவே கூடாது. எனவே அறிவு விளக்கம் பெறாத மூட மக்களின் உருட்டு பிறட்டுகளில் ஏமாறாமல், ஆதாரமற்ற மகிழ்ச்சி பேச்சுகளில் மயங்காமல், குர்ஆன் ஹதீஸ்களை ஆராய்ந்து தெளிவு பெற்று இம்மை மறுமைக்குரிய சகல பாக்கியங்களையும் பெறும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்வதோடு எனது பேச்சை முடிக்கிறேன். இறைவன் நம் எல்லோருக்கும் இன்னருள் பாலிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.